அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 2வது யூனிட்டில் பயிற்சி கணக்கை போடுவோம். கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும். இப்போ பாருங்கள், விவரம் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். கை ரொக்கம் தொடக்க இருப்பு 1/1/2018 4000. சம்பளம் கொடுத்தது, என் கையை விட்டு காசு வெளியே போகுது, செலவு 3000. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது காசு எனக்கு வந்திருக்கு 10,000. சந்தா பெற்றது எனக்கு காசு வந்திருக்கு 15,000. வாடகை பெற்றது 2,000. அச்சு கட்டணம் செலுத்தியது 2,500. என் கையை விட்டு காசு போயிடுது. பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது எனக்கு வந்திருக்கு 1000. தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் 14,000 எனக்கு வந்திருக்கு. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் 10,500 எனக்கு என் கையை விட்டு காசு வெளியே செலவு பண்ணியிருக்கேன் நான். முதலீடுகள் வாங்கியது செலவாயிருக்கு. முதலீடுகள் வாங்கியது 25,000 என் கையை விட்டு வெளியே செலவு பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கணக்கை படிச்சுட்டு என்னுடைய தொடக்க ரொக்க இருப்பு அப்படின்னு இருக்கிறத பற்று பக்கம் எழுதணும். பல்வேறு வகையான பெறுதல்களையும் பற்று பக்கம் எழுதணும். பல்வேறு வகையான செலுத்தல்களை வரவு பக்கம் எழுதிட்டு பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். பேலன்ஸ் பண்ணுற தொகை வரவு பக்கம் வந்தால் அது ரொக்கமாகவோ வங்கி ரொக்கமாகவோ இருக்கலாம். இல்லை பேலன்ஸ் பண்ணுற தொகை பற்று பக்கம் வந்தால் அது வங்கி மேல் வரை பற்றாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கணக்கை படிச்சுட்டேன். கணக்கை படித்து முடிச்சுட்டு நமக்கு தெரியும், பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கினுடைய பொதுவான படிமம் எப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த படிவத்துப்படி நமக்கு தேவையான வகையில் நமக்கு தெரியும். பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கினுடைய பொதுவான படிவம், எந்த கணக்கு கேட்டாலும் இந்த அமைப்பில் படிவத்தை போட்டுக்க போகிறோம். எப்படி இந்த அமைப்பில்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது கை ரொக்கமாகவோ வங்கி ரொக்கமாகவும் இருக்கலாம், வங்கி மேல் வரைப்பற்று. இறுதியாக இந்த பக்கம் இருப்பு கீழ் இறக்குக வங்கி மேல் வரைப்பற்று, இந்த பக்கம் இருப்பு கீழ் இறக்குக கை ரொக்கம் வங்கி ரொக்கம். இந்த மாதிரி எந்த கணக்கு கேட்டாலும் பொதுவான படிவத்தை நம்ம என்ன பண்ணணும், பொதுவான படிவத்தை அமைச்சிக்கணும். நடுவில் இருக்கிற பெறுதல்கள் செலுத்தல்கள் அப்படின்றது கொடுத்துருக்கிற கணக்கினுடைய விவரங்களில் இருந்து பெறுதல்கள் பக்கம் இருக்கக்கூடியதையும் செலுத்தல்கள் பக்கம் இருக்கக்கூடியதையும் தனித்தனியாக பிரித்து எழுதி நம்ம கணக்கை போட முடியும். பிரித்து எழுதி கணக்கை நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த கணக்குக்கு அந்த பொதுவான படிவத்தை நான் வரைஞ்சா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கொடுத்துருக்கிற கணக்குக்கு அந்த பொதுவான படிவத்தை நான் வரைஞ்சேன்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கணக்கை படித்து ஒரு விவரமாக படிவத்தில் பதிவு செய்ய போகிறேன். விவரம் என்ன இருக்குது பாருங்கள். கை ரொக்கம் 1/1/2018 4000. அப்போது இதுதான் தொடக்க இருப்பு. சென்ற ஆண்டினுடைய இறுதி இருப்பு கீழ் கொண்டு வரப்படுகிறது தொடக்க இருப்பாகன்னு அர்த்தம். பாருங்கள், கணக்குக்கு வாங்க. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இருக்குது. கை ரொக்கம் அப்படின்னு இருக்குது. கை ரொக்கம் 4000. கை ரொக்கம் 4000. இந்த கணக்கில் வங்கி ரொக்கம் என்பது இல்லை. இதையும் ஆட் பண்ணி தான் இங்கே போடணும். அதுதான் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு அர்த்தம். சென்ற ஆண்டினுடைய இறுதி இருப்பு இந்த ஆண்டினுடைய தொடக்க இருப்பாக கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வங்கி ரொக்கம் இல்லை, 4000 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வங்கி மேல்வரை பற்று என்று இருக்காது. அடுத்தது கேள்விக்கு போங்க. சம்பளம் கொடுத்தது 3000 ரூபாய். என் கையை விட்டு 3000 ரூபாய் போகுது. அப்போ செலுத்தல்களில் வரணும். பாருங்கள்,
சம்பளம் கொடுத்தது 3000 ரூபாய். அடுத்தது கணக்குக்கு வாங்க. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது 10,000 ரூபாய். பெற்றது பெறுதல்கள் பக்கம் பற்று பக்கம் எழுதணும். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் 10,000 ரூபாய். அடுத்தது கேள்வி. சந்தா பெற்றது 15,000. பெறுதல்களில் பற்று பக்கம் வரணும். சந்தா பெற்றது 15,000. அடுத்தது வாடகை பெற்றது 2,000. பற்று பக்கம்தான் வரணும். பெற்றது எனக்கு காசு வந்திருக்குது. வாடகை பெற்றது 2,000. அடுத்தது பாருங்க. அச்சு கட்டணம் செலுத்தியது 2,500. அச்சு கட்டணம் செலுத்தியது பாருங்க. அச்சு கட்டணம் செலுத்தியது வரவு பக்கம் இருக்குது. என் கையை விட்டு காசு வெளியே போகுது. செலவு பண்ணுறேன் நான் 2,500. அடுத்தது பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது 1000. பெற்றது எனக்கு காசு வந்திருக்குன்னு அர்த்தம். பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது 1000. அடுத்தது தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் 14,000. எனக்கு காசு வந்திருக்குது. தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் 14,000. அடுத்தது திருப்பி இங்கே கேள்விக்கு போங்க. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் 10,500. பாருங்க. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் வரவு பக்கம் 10,500. அடுத்தது கேள்விக்கு போங்க. முதலீடுகள் வாங்கியது 25,000. நான் முதலீடு வாங்கினேன் அப்படின்னா என் கையிலேருந்து காசு என்னை விட்டு போயிடும். அப்போது முதலீடுகள் வாங்கியது வரவு பக்கம் செலுத்தல்களில் நான் 25,000 எழுத வேண்டும். இப்போது கணக்கை படித்து படிவத்தை ஃபில் பண்ணிட்டேன். என்ன ஃபில் பண்ணியிருக்கிறேன்? தொடக்க ரொக்க இருப்பு எழுதியிருக்கிறேன். வங்கி ரொக்கம் இந்த கணக்கில் இல்லை. வங்கி ரொக்கமும் இல்லை, வங்கி மேல் வரைப்பற்றும் இல்லை. அடுத்தது அதாவது பெறுதல்களினுடைய விவரத்தை பற்று பக்கமும் செலுத்தல்களினுடைய விவரத்தை வரவு பக்கமும் எழுதிட்டேன். இப்போ அடுத்து நான் கணக்கை முடிக்கணும். எப்படி முடிக்கணும்? கணக்கை நான் முடிக்கும்போது விட இருப்பு கி இ அப்படின்னு வரும். அந்த இருப்பு கி இ எனக்கு வரவு பக்கம் வந்தால் கை ரொக்கமாகவோ வங்கி ரொக்கமாகவோ இருக்கலாம். இருப்பு கீழ் இருக்க பற்று பக்கம் வந்துருச்சு அப்படின்னா வங்கி மேல் வரை பற்று என்று எழுத வேண்டும். சரி, இப்போது நான் என்ன செய்யணும்? பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் தனித்தனியாக கூட்டணும். பற்று பக்கத்தை கூட்டுறேன். பற்று பக்கத்தை கூட்டும்போது 4,000, 10,000, 15,000, 2,000, 1,000, 14,000 இவைகளை கூட்டும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 46,000 கிடைக்குது. இதை ரஃப் ஒர்க்கில் எழுது. கூடுதல் 46,000. அடுத்தது இந்த பக்கம் வரவு பக்க கூடுதலை பாருங்கள். 3,000, 2,500, 10,500, 25,000 இதையெல்லாம் கூட்டினா எனக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் தொகை 41,000. அதையும் ரஃப் ஒர்க்கில் எழுது. இப்போது இந்த 46,000, 41,000 இது ரெண்டுத்தில் எது பெருசு? 46,000 தான் பெருசு. இந்த 46,000 பற்றுப்பக்க கூடுதலாகவும் வரவு பக்க கூடுதலாகவும் எழுத வேண்டும். இப்போ ரெண்டு பக்கமும் 46,000 46,000 எழுதிட்டேன். பற்று பக்கம் எல்லாத்தையும் கூட்டினா 46,000 வந்துருச்சு. இது ஓகே. வரவு பக்கம் எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 41,000 தான் வருது.
ஆனால் கூடுதல் மதிப்பு 46,000 வரணும். அப்போ நான் என்ன செய்யணும், இந்த 46,000த்தில் இருந்து இந்த 41,000 கழிக்கணும். 46,000த்தில் இருந்து 41,000 கழிக்கணும். கழிச்சா எனக்கு 5,000 கிடைக்குது. இந்த 5,000 நான் வரவு பக்கம் எழுதணும். வரவு பக்கத்தில் எங்கே எழுதுறது? வரவு பக்கத்தில் கை ரொக்கம் அப்படின்ற இடத்துல தான் எழுதணும். வரவு பக்கம் எங்கே எழுதணும்? கை ரொக்கம் அப்படின்ற இடத்துல எழுதணும். பாருங்கள், கை ரொக்கம் அப்படின்ற இடத்துல உள்ளக்கிற காலத்தில் எழுதுகிறேன். இந்த கணக்கில் எதனா வங்கி ரொக்கம்னு கொடுத்துன்னு இருக்காங்களா? இந்த கணக்கில் எதுவும் கொடுக்கல. அப்போது இது ஒரு 5,000, இது இல்லை, இது ரெண்டும் சேர்ந்து 5,000 என்பது தான் என்னுடைய இறுதி இருப்பு. அப்போது 5,000 கை ரொக்கம் இருக்கிறதுனால எனக்கு இங்கே வங்கி மேல்வரை பற்றுன்னு ஒன்று இருக்காது. எந்த கணக்கு கேட்டாலும் இந்த மாதிரி பொதுவான படிவத்தை வரைஞ்சிக்கிட்டு இறுதி இருப்பை இந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். தொடக்கத்தில் தொடக்க இருப்பு கை ரொக்கம் மட்டும் கொடுக்கலாம், இல்லை கை ரொக்கமும் வங்கி ரொக்கமும் சேர்த்தி கொடுக்கலாம், இல்லை வங்கி மேல்வரை பற்று அப்படின்னும் கொடுக்கலாம். நான் என்னுடைய பெறுதல்கள் என்னுடைய செலுத்தல்களை விவரத்தை ஃபில் பண்ணிவிட்டு என்னுடைய இறுதி இருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு கை ரொக்கமும் கிடைக்கலாம், வங்கி ரொக்கமும் கிடைக்கலாம், இல்லை கை ரொக்கம் வங்கி ரொக்கம் ரெண்டும் சேர்ந்தும் கூட கிடைக்கலாம். அப்படி இல்லை என்றால் வங்கி மேல்வரை பற்று அப்படின்னும் கிடைக்கலாம். இப்போது எனக்கு கிடைத்திருக்கிற விடை எவ்வளவுங்க? 5,000. என்னது அந்த 5,000? ரொக்க இருப்பு 5,000. சரி, இப்போ இந்த கணக்கை நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த கணக்கில் எனக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு இருக்குது. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதில் இந்த கணக்கில் கை ரொக்கம் 4,000 கொடுத்துருக்குது. வங்கி ரொக்கம் பேங்க்கில் என் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு கொடுத்துருக்கு. அப்போ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கை ரொக்கமும் வங்கியில் இருக்கிற காசும் சேர்ந்தது தான் என்னுடைய இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரி, சப்போஸ் வங்கி மேல்வரை பற்று இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வங்கி மேல்வரை பற்றுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ வங்கி மேல்வரை பற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? வங்கிக்கு நான் காசு செலுத்த வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். வங்கிக்கு நான் காசு செலுத்த வேண்டியது இருக்குது, அதுதான் வங்கி மேல்வரை பற்று. இப்போது இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கை ரொக்கம்னு கொடுத்துட்டு வங்கி ரொக்கம்னு கொடுக்காத வங்கி மேல்வரை பற்றுன்னு சொன்னால் நம்ம இங்கே தான் எழுதணும். அப்போ வங்கி ரொக்கம் வராது. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு கை ரொக்கமும் வங்கி ரொக்கமும் கொடுக்கப்பட்டு இருந்தால் வங்கி மேல்வரை பற்று வராது. அடுத்த சந்தேகத்தை பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் அப்படின்னு இருக்குது. தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள் அப்படின்னா நம்ம வரவு பக்கம் எழுதிடக்கூடாது. இந்த வரவுகள் என்பது எனக்கு காசு வந்திருக்குது அப்படின்றத சொல்லுது. அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இறுதி இருப்பு. இறுதி இருப்பு இப்போ நான் என்ன பண்ணுறேன், பற்று பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த 5,000 இங்கே நான் போட்டுக்கிறேன், பேலன்ஸ் ஆகிடுது. ஆனால் நான் எப்படி எழுதுகிறேன், சில கணக்குகளில் அவங்க இறுதி ரொக்கம் கொடுத்துட்டு வங்கி ரொக்கம் எவ்வளோக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை சில கணக்குகளில் வங்கி ரொக்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு கை ரொக்கம் எவ்வளவுக்குதுன்னு கேட்கலாம். அப்போது இறுதி இருப்பையுமே நான் எப்படி எழுதணுன்னா கை ரொக்கம் வங்கி ரொக்கம்னு பிரித்து எழுதி தான் காட்டுறேன். இந்த கணக்கில் எனக்கு பற்றையும் வரவையும் பேலன்ஸ் பண்ணுற தொகை 5,000 கிடைக்குது. இந்த 5,000 நான் கை ரொக்கம் அப்படின்னு வச்சுக்கிறேன். 5,000 கூட்டல் 0ன்னு அர்த்தம். அதனால் இங்கே இது 5,000 அப்படின்னு எழுதியிருக்கிறேன்.